எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேத்ஸ் குரு தமிழ். இனி நம்ம பார்க்க போறது என்னன்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட 2025 வந்த ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் என்னன்னா, அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டோட நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஓகேவா? 2024 வந்த ஏஎல்பியோட நோட்டிபிகேஷன்ல சிபிடி 1 கண்டக்ட் பண்ணாங்க. அதனோட ரிசல்ட் விட்டாங்க. அது மட்டும் இல்லாம சிபிடி 2 வந்து எப்ப கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 19 and 20 வந்து கண்டக்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? மார்ச்ல. அது வந்து ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூவால சேஞ்ச் ஆகி அடுத்த மாசம், அதாவது மேல 2nd 5/2025லயும் 6/5/25ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போறீங்களோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சோ ஏஎல்பின்றது ட்ரேட். ஓகேங்களா? ஐடிஐ யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அந்த ட்ரேடுக்கு ஏத்த சிலபஸ் மட்டும்தான். இன்ஜினியரிங் சிலபஸ் மாதிரி படிக்காதீங்க. ஜஸ்ட் ஃப்ரீயா போய் எழுதிட்டு வாங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். இது எவ்வளவு வேகன்சி கொடுத்திருக்காங்க, என்னெல்லாம் ப்ராசஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? அப்ளிகேஷன் டேட் எப்போ, என்னைக்கு ஓப்பன் ஆகுது, என்னைக்கு முடியுது அப்படின்ற மாதிரி எல்லா டீடைல்ஸையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, 25ஓட ஏஎல்பி நோட்டிபிகேஷன் என்னைக்கு டேட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 12/5/25 இன்னைக்கு தான் ஓப்பன் ஆகுது. என்னைக்கு முடியுது அப்படின்னு பாருங்க. ஒரு மாசம் கரெக்டா 11/5/25 முடியுது. ஓகேவா? 23:59 ஹவர்ஸ்ல. சோ முடிஞ்ச அளவுக்கும் சீக்கிரமா அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா இப்பதான் நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க 2024க்கு. சோ அந்த ப்ராசஸ் என்னென்ன அப்படி மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அப்ளை பண்ணிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. கடைசி டைம்ல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க. அடுத்தது, இந்த பே பண்றதுக்காக ஒரு 3 நாள் கொடுக்குறாங்க. 13/5/25 வரைக்கும் நீங்க பே பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்ட அப்புறம் பே பண்றதுக்கு மட்டும் 2 நாள். ஓகேவா? சோ யாராச்சும் பே பண்றது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 13/5/25குள்ள நீங்க முடிச்சுக்கலாம். அது முடிச்சிட்ட அப்புறம் 14/5/25ல இருந்து 23/5/25 வரையும் என்னன்னா, உங்களோட விண்டோ கரெக்ஷன், அதாவது அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் தப்பு இருந்து நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கரெக்ஷன் பண்றதுக்காக இந்த பிட்வீன் டேஸ் வந்து விடுறாங்க. சோ அதை மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? அக்கௌண்ட் கிடையாது, உங்களோட அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான். ஓகே, சரி. இப்போ ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்ட வேகன்சி எவ்வளவுன்றது பார்க்கலாம். இல்ல, ஏஎல்பி வந்து லெவல் 2 போஸ்ட் தான். அதனோட வேகன்சி பாருங்க 9,970. ஓகேவா? 9,970. ஓகே, லாஸ்ட் டைம் சென்னையோட வேகன்சி மட்டும் எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. மட்டும் 496 வந்தது. இந்த வாட்டி 350 சம்திங் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகேவா? இது மேபி அதிகமாக சான்சஸ் இருக்கு. 10,000 பிளஸ் கூட போக சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ இது வந்து லெவல் 2 அப்படின்றதுனால இதனோட இனிஷியல் பே வந்து 19,900. ட்ரைனிங் அப்ப உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து அரௌண்ட் ஒரு 25ல இருந்து 30 வரையும் வரும். இதே வந்து ட்ரைனிங் முடிச்சிட்ட அப்புறம் ஆஃப்டர் ட்ரைனிங் வந்து உங்களோட சேலரி மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். அரௌண்ட் வந்து 40ல இருந்து 50 வரையும் வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா ரன்னிங் அலவன்ஸ் இருக்கு. ஓகேவா? இதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A1. ஓகேவா? சோ இதுல எந்த ஒரு ரிலாக்ஸேஷனுமே கிடையாது. யாரெல்லாம் நீங்க A1 இருக்கீங்களோ அவங்க மட்டும் தான் எலிஜிபிள். சோ லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வாட்டி கொடுக்கல. ஏன்னா வச்சுக்கோங்க, லாஸ்ட் டைம் வந்து கொரோனா பேட்ச்ன்றதுனால ஒரு 3 வருஷம் தள்ளி கொடுத்தான். இந்த வாட்டி அப்படி கொடுக்கல. as on date 17/25ல இருந்து யாரெல்லாம் வந்து 30 வருஷத்துக்குள்ள இருக்கீங்களோ அவங்க எல்லாமே நீங்க எலிஜிபிள். ஓகே, இதனோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் போறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் 2 எக்ஸாம் முடிச்சதுமே நீங்க ஒரு சைக்கோமெட்ரிக் எக்ஸாம் எழுதணும். ஓகேவா? நீங்க சைக்கோமெட்ரிக் எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி விஷன் சர்டிபிகேட் இருந்தா தான் நீங்க உள்ள எக்ஸாம் எழுதவே போக முடியும். இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் ரொம்பவே முக்கியமா பாக்குறாங்க. ஓகேங்களா? A1 கேட்டகரி. இது என்னென்னலாம் கிளாசிபிகேஷன் வருதுன்னு பாருங்க. இது 6/6 வித்தவுட் கிளாஸ். ஓகேவா? கிளாஸ் அதாவது கண்ணாடி அப்படின்றதே இருக்கவே கூடாது எதுலையுமே சரி. அதாவது டிஸ்டன்ட் விஷனா இருந்தாலும் சரி, நியர் விஷனா இருந்தாலும் சரி. ஓகேவா? இது மஸ்ட் நாட் அக்செப்ட் +2D, அதாவது கண்ணாடி போடாம நீங்க வந்து 2 டயோப்டருக்கு மேல இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுவும் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. நியர் விஷன் வந்து 0.6 வித்தவுட் கிளாஸஸ். அதாவது நீங்க கிளியரா இருக்கணும். கண்ணு வந்து கிளியரா தெரியணும். அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம இதுல கீழே இருக்க நீங்க கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. கலர் விஷன். ஓகேங்களா? அதாவது நிறைய பேருக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும். ஓகேவா? அந்த டெஸ்ட் எல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நைட் விஷன் செக் பண்ணுவாங்க. ஏன்னா வண்டி ஓட்டுறோம்ல, அதான் ரொம்ப முக்கியம். பைனாகுலர் விஷன், அதுக்கு அடுத்தது ஃபீல்டு விஷன், இதுல மாதிரி தனித்தனி டெஸ்ட் எல்லாம் இருக்கு. இந்த எல்லா டெஸ்ட்டுமே வந்து நீங்க செக் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ மெடிக்கலா இது ரொம்ப ஃபிட்டா இருக்கணும். மெடிக்கல் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க ஓட்ட போறது ட்ரெயின். ஏஜ் லிமிட். ஓகேங்களா? ஏஜ் லிமிட் அப்படின்றது 1725க்குள்ள நீங்க 18ல இருந்து, அதாவது 30 வயசு வரையும் இருக்கணும். அதுக்கு மேல போக கூடாது. ஓகேவா? இதுல ஏஜ் ரிலாக்ஸேஷன் எந்தெந்த கேட்டகரிலாம் கொடுக்குறான்னு பாருங்க. இப்ப SC ST இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம். ஓகே, இதே OBC நான் கிரீமி லேயர்லாம் வந்து ஜெனரல் கேட்டகரியில வந்துருவீங்க. நான் கிரீமி லேயர் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து 3 வருஷம். இதே எக்ஸ் சர்வீஸ் மேன்ல
யூஆர் இடபிள்யூஎஸ் இருந்தாங்க அப்படின்னா 3 இயர்ஸ். அடுத்தது வந்து ஓபிசி இருந்தாங்க அப்படின்னா 6 இயர்ஸ். அப்புறம் எஸ்சி எஸ்டி இருந்தாங்க அப்படின்னா 8 இயர்ஸ். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மென்ஸ்லாம் வந்து எழுதுறாங்க. நிறைய பேர் உள்ள வந்துட்டு இருக்காங்க ரயில்வே ஸ்கூல். சரி. அது மட்டும் இல்லாம இப்போ குரூப் சி, குரூப் டி ஸ்டாஃபா இருக்காங்க அப்படின்னா ரயில்வேல மட்டும் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாரெல்லாம் வந்து குரூப் சி, குரூப் டி ஸ்டாஃபா இருக்காங்களோ அவங்க வந்து 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 40 வருஷம் வரையும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேவா? யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ். ஓகேங்களா? ஓபிசியா இருந்துச்சு அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரா 43 வருஷமா. ஓகேவா? அதே எஸ்சி எஸ்டியா இருந்துச்சு அப்படின்னா 45 வருஷம். இது பாத்தீங்களா? ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினவங்க எக்ஸாம் எழுதி உள்ள வந்துட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். அவங்க சர்வீஸ் 3 வருஷம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது நீங்க செமி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா இருந்தாலும் சரி, இப்போ ரயில்வே கேண்டீன்ல ஒர்க் பண்றவங்களும் சரி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கவங்களும் சரி, அவங்களுக்கும் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. ஓகே. அடுத்தது ஃபீமேல் கேண்டிடேட் வந்து யாரெல்லாம் வந்து விடோவா இருக்காங்க இல்ல டிவோர்ஸ்டா இருக்காங்க பட் நாட் ரீமேரிட், மேரேஜ் பண்ணாம இருக்கணும், அவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு வந்து 35 வருஷம், அதுக்கப்புறம் ஓபிசிக்கு வந்து 38, அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 40. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரி. அடுத்தது வந்து ஆக்ட் அப்ரெண்டிஸ்க்கான இது. ஆக்ட் அப்ரெண்டிஸ் யாரெல்லாம் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் இந்த கேட்டகரி. ஆஸ் பர் த ஆக்ட் அப்ரெண்டிஸ் ஆக்ட் 1961 படி அவங்களோட ஏஜ் ரிலாக்சேஷன் இதுல இருக்கும். சரி. ஸோ இதுக்கு எவ்வளோ ஃபீ? எக்ஸாம் ஃபீ வந்து எக்ஸப்ட் எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், ஓகேங்களா, இவங்களை தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து 500 ரூபா. ஓகேவா? இவங்க வந்து ஸ்டேஜ் 1 எக்ஸாம் முடிச்சிட்ட அப்புறம் அப்பியர் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிடும். எவ்வளவு அமௌண்ட்னா வந்து 400 ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். கண்டிப்பா வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து இதுல கேட்பாங்க. அதையும் நீங்க கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க. இதே வந்து மத்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா 250. ஓகேவா? அந்த 250மே வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். ஓகே. எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 250 தான். இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒன்லி கேண்டிடேட்ஸ் who attend CBT 1 will get refund of their examination fees. ஓகேவா? யாரெல்லாம் வந்து CBT 1 முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ரீஃபண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் வந்து ஆன்லைன் மோடு தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்தது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுதான் நம்ம எக்ஸாம் எழுதவே போறோம். இது வந்து அப்ளிகேஷன் தான் முன்னாடி பார்த்தது. இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் இது என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1. ஓகேவா? ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, அடுத்தது வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கும், அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அடுத்தது வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து குவாலிஃபையிங் நேச்சர் தான். அதை வந்து எக்ஸாம் வந்து மார்க் எடுத்துக்க மாட்டாங்க. ஸ்டேஜ் 2ல எழுதும் போது நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட மெரிட்ல வரப்போகுது. அதே போல சைக்கோமெட்ரிக்ஸ் டெஸ்ட் சிபிஏடியும் சரி, அது வந்து நீங்க 42 மார்க் டி மார்க் எடுத்தாலே உங்களுக்கு போதும். அதுவும் வந்து குவாலிஃபையிங் நேச்சர் மாதிரி தான். அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். இது யாரெல்லாம் கிளியர் பண்றீங்களோ கம்ப்யூட்டர் சிபிஏடி சைக்கோமெட்ரிக் வரை யாரெல்லாம் கிளியர் பண்றீங்களோ அவங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வருவீங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை தான் கிடைக்கும், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஸ்டேஜ் 1ல என்னென்னலாம் வந்து டாபிக் வரப்போகுது அப்படின்றது மாதிரி பார்க்கலாம். இதுல மொத்தமா 60 நிமிஷம். ஓகேவா? ஸ்டேஜ் 1ல மொத்தமா 60 நிமிஷம். அதுல மொத்தமா 75 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எழுதுவீங்க. இந்த 75 கொஸ்டினை மார்க் வந்து 100 மார்க்கா கன்வெர்ட் பண்ணி உங்களோட மார்க் ரிசல்ட் வரும். ஓகே. இதுல நெகட்டிவ் மார்க் இருக்கு. 3 கொஸ்டின் தப்பு பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க் போயிடும், 1/3. இது வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி மார்க். யூஆர் இடபிள்யூசி இருந்தா 40%, ஓபிசி இருந்தா 30%, எஸ்சி இருந்தா 30. இது மாதிரி ஒரு மினிமம் லிமிட் அவன் வச்சிருப்பான். இது தாண்டி நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணிருந்தா நீங்க எலிஜிபிள். அது மாதிரிலாம் இருக்கு. ஓகேங்களா? சரி. இதுல மொத்தம் 4 டாபிக் வரப்போகுது. அந்த 4 டாபிக்ல இருந்துமே சரி என்னென்ன எவ்வளவு ஸ்கோர் வரப்போகுது அப்படின்றது மாதிரி பார்க்கலாம். மேத்ஸ்ல வந்து நம்பர் சிஸ்டம் வரப்போகுது, போர்ட் மாஸ் ரூல், அதாவது அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேத்ஸ். அட்வான்ஸ் மேத்ஸ்ல ரொம்ப பெருசாலாம் கேட்க மாட்டாங்க. ட்ரிக்னாமெட்ரியும் பேசிக்கா தான் கேட்பாங்க, ஜியோமெட்ரியும் பேசிக்கா தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இதுல எலமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருது. ஓகேவா? ஜியோமெட்ரி அண்ட் ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜீப்ரா அண்ட் அரித்மெட்டிக் எல்லாமே இதுல கவர் ஆகும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லாமே கவர் பண்ணி படிச்சுக்கோங்க. இது என்னன்னா எவ்வளவு கொஸ்டின்ஸ் அலோகேஷன்ஸ் அப்படின்னா மேத்ஸ்ல வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரும். ரீசனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வரும். ஜெனரல் சயின்ஸ் மட்டும் தான் 20 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ், இது வந்து 10 கொஸ்டின். மொத்தமா 75 கொஸ்டின் வரும். ஸோ இதுல சயின்ஸ் மட்டும்தான் படிக்க போறீங்க. ஓவரால் எல்லா கான்செப்டும் இல்லை. ஓகேங்களா? ஜெனரல் அவேர்னஸ், அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ், ரெண்டும் சேர்த்து தான் 10 மார்க். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து ஜெனரல் அவேர்னஸ் கேட்டானா இல்லைன்னு தெரியல.
ஸோ ஜென்ரல் அவேர்னஸோட ஓவரால் ஸ்கோப்பே 10 மாதிரி தான். அதனால வந்து சயின்ஸ் அதிகமா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுல ரீசனிங் 25, மேத்ஸ் 20. இதுதான் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். யாரெல்லாம் எஸ்எஸ்சி படிக்கிறீங்க, இல்ல ஹேக்கிங் படிக்கிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சரி. சயின்ஸ் ரொம்ப முக்கியம். ரயில்வேஸ். இது அடுத்தது ஸ்டேஜ் 2 நீங்க பாத்தீங்கன்னா சேம் தான். ஆனா இதுல யாரெல்லாம் ஸ்டேஜ் 1ல கிளியர் பண்றாங்களோ அதுல 15 மடங்கு 15 மடங்கு தான் எடுப்பாங்க. வேகன்சிக்கு 15 மடங்கு எடுப்பாங்க. ஓகேவா? நம்மளோட சென்னைக்கு வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 350 சம்திங் இருக்கு அப்படின்னா 350 into 15 அவ்வளவுதான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுல என்ன பேட்டர்ன் வரப்போகுது அப்படின்னா சிபிடி 2க்கு வந்து 2 பார்ட் இருக்க போகுது. ஒன்னு வந்து நார்மல் நம்ம படிக்கிறோம்ல அதே பார்ட் தான். இதுல வந்து மொத்தம் ஒரு 3 டாபிக் வருது பாருங்க. மேத்ஸ் வருது, ஜெனரல் ரீசனிங் வருது, அது இல்லாம பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இது ஒண்ணுதான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். மத்த எல்லாமே சேம் கான்செப்ட் தான். இது எல்லாமே சேர்த்து 100 மார்க் வரும். ஓகேங்களா? இது எல்லாமே சேர்த்து எனக்கு 100 மார்க். இத பாருங்க. பார்ட் ஏ வந்து 100 கொஸ்டின்ஸ். ஓகே. பார்ட் பி வந்து 75 கொஸ்டின்ஸ். இல்ல பார்ட் ஏ தான் ரொம்ப மெயின் வந்து அதுதான் வந்து மெரிட். ஓகேங்களா? அதாவது பார்ட் ஏல நல்ல மார்க் எடுக்கிறவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. பார்ட் ஏ தான் மெரிட். ஓகேங்களா? பார்ட் பி வந்து ஜஸ்ட் குவாலிஃபையிங் டெஸ்ட் தான். அதனால வந்து பார்ட் பி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் படிங்க. சேம் 1/3 தான் நெகட்டிவ் மார்க் இருக்க போகுது. மத்த எல்லாமே அதேதான். ஓகேவா? சோ மேத்ஸ் டாபிக்ஸ் நீங்க ஸ்டேஜ் 1ல என்னென்னலாம் படிக்கிறீங்களோ அதேதான் வரப்போகுது. நம்பர் சிஸ்டம், அதாவது அரித்மெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேத்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ரீசனிங்லயும் அதே தான் வரப்போகுது. இதுல எக்ஸ்ட்ரா வரப்போறது பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தான். இதுல வந்து என்னன்னா இல்ல பேசிக் டிராயிங்ஸ். ஓகேவா? அதாவது ப்ரொஜெக்ஷன், வியூஸ், டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் லைன்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. அதாவது அதனோட ஸ்கேலோட லென்த் என்ன, அதுக்கப்புறம் பென்சிலோட சைஸ் என்ன, இது மாதிரி வந்து எல்லா சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் வியூஸ், ப்ரொஜெக்ஷன், ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் இது மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் கூட கேட்பாங்க. ஓகே. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது சயின்ஸ்ல ரொம்ப பேசிக்கானது இதை பாருங்க. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், மாஸ் வெயிட் டென்சிட்டி நம்ம எல்லாமே இது முன்னாடி படிச்சதுதான். ஒர்க் பவர் எனர்ஜி, ஸ்பீடு வெலாசிட்டி, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் இது பாருங்க எல்லாமே ஈஸி. பேசிக் எலக்ட்ரிசிட்டி இது மட்டும் தான் என்னது நம்ம பெருசா படிச்சிருக்க மாட்டோம். லிவர்ஸ் அண்ட் சிம்பிள் மெக்கானிசம்ஸ். யாரன்னா மெக்கானிக்கல் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவும் ஈஸி தான். ஓகேவா? அப்புறம் இது ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த். இது வந்து சேஃப்டி கேட்டகரிஸ் அது மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் என்விரான்மெண்டல் எஜுகேஷன்ஸ் இதுவும் ஈஸி தான். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா கன்சியூமர்ஸ், பிரைமரி கன்சியூமர்ஸ் இது மாதிரிலாம் வருதுல்ல, அது மாதிரி கண்டிஷன்ஸ்ல இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் இந்த பசுமையில வாயுக்கள், அதாவது கார்பன் டை ஆக்சைடு, குளோரோ கார்பன் இது மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த கான்செப்ட்லாம் வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல வரும். அடுத்தது ஐடி லிட்ரஸி, கம்ப்யூட்டர். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட் டைம் வந்து எனக்கு கம்ப்யூட்டர்ல வந்து இந்த பைனரி டு டெசிமல் இது மாதிரி கன்வர்ஷன் கேட்டிருந்தான். ஸோ அதனால எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து 100 கொஸ்டின் வரும். ஓகேயா? பார்ட் பி வந்து 75. ஸோ ஓவராலா வந்து 175 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு அந்த மேல இருக்க பார்ட் ஏ தான் உங்களுக்கு மெரிட். ஓகேவா? ஸோ பார்ட் பி வந்து குவாலிஃபைங் டெஸ்ட் தானே. இதுல என்னென்னலாம் யாரெல்லாம் அப்ளை அட்டன் பண்ணலாம், யாரெல்லாம் வந்து எலிஜிபிளா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரேடா இருக்கு அப்படின்னா நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் காம்பினேஷன்ல என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா எலக்ட்ரீஷியன், அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ஒயர்மேன், அர்மேச்சர் அண்ட் காயில் விண்டர், ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெஷின் மெக்கானிக். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் காம்பினேஷன் ஸ்ட்ரீம்ஸ்ல வரப்போகுது. அடுத்தது எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அண்ட் காம்பினேஷன்லாம் இதெல்லாம் வரும் அப்படின்னா எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து வந்து மெக்கானிக்ஸ், ரேடியோ அண்ட் டிவி இது ரெண்டும் எலக்ட்ரானிக்ஸ்ல இது வரும். அடுத்தது மெக்கானிக்கல் எல்லாம் இதெல்லாம் வரும் அப்படின்னா ஃபிட், மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக்கு, டிராக்டர் மெக்கானிக்கு, மெக்கானிக்கல் டீசல், டர்னர், மெக்கானிஸ்ட், ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷன் இது வந்து மேல இருக்கிறது வந்து எலக்ட்ரிக்கல்ல, இது வந்து மெக்கானிக்கல்ல இருக்கிறது. ஓகேவா? ஹீட் என்ஜின் இது வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம். இது மெக்கானிக்கல்லே ஆட்டோமொபைல் இதெல்லாம் வரும் அப்படின்னு பாருங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு மெக்கானிக்கல், மோட்டார் வெஹிக்கிள், அப்புறம் ட்ராக் மெஷினு, டிராக்டர் மெக்கானிக் டீசல், ஹீட் என்ஜின், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் அதே தான். அதாவது மெக்கானிக்கோட ஒரு சப் பார்ட் தான் வந்து ஆட்டோமொபைல். ஸோ அதனால மெக்கானிக்கல் இருக்கிற ட்ரேடு தான் இதுக்கும் வரும். ஓகேங்களா? இந்த ட்ரேடு இருக்கவங்க படிச்சா போதும். ஓகேங்களா? ஸோ இதுல சிலபஸ் பாருங்க. இந்த வெப்சைட்ல இருக்கும் tgt.gov.in. இந்த வெப்சைட்ல சிலபஸ் ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. இந்த சிலபஸ் மட்டும் நீங்க படிச்சா போதும். ஓகேங்களா? இது ஐடிஐ ட்ரேடு. இந்த ஐடிஐ ட்ரேட்ல இருக்கிறது மட்டும் நீங்க படிச்சாலே போதும். இதை தாண்டி பெருசா வேற எதுவும் வரப்போறது கிடையாது. ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஓகேவா? இந்த ட்ரேட்ல இருக்கவங்க நல்லா படிச்சுக்கோங்க.
இதுல முடிச்சவங்க அடுத்தது வந்து சிபிஐடிக்கு வருவாங்க. ஸ்டேஜ் 2 முடிச்சுட்டு சிபிஐடிக்கு எவ்வளவு பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, டோட்டல் வேகன்சில 8 மடங்கு. ஓகேங்களா? டோட்டல் வேகன்சில எவ்வளவு 8 மடங்கு எடுப்பாங்க. இதுக்கு நீங்க வரும்போது விஷன் சர்டிபிகேட் வேணும். நான் முன்னாடி சொன்னேன்ல, விஷன் சர்டிபிகேட் இல்லைன்னா நீங்க எழுத முடியாது. இது நீங்க மினிமமா எவ்வளவு டி ஸ்கோர் அப்படின்னா 42 டி ஸ்கோர் கிளியர் பண்ணும். ரயில்வே நிறைய வெப்சைட்ல வந்து தப்பா டைமிங் எல்லாம் கொடுத்து லாஸ்ட் டைம் வந்து நிறைய மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்டிபிசி எக்ஸாம் எழுதுவங்களுக்கு சைக்கோமெட்ரிக்ல நிறைய அவங்க வெப்சைட்ல வந்து பார்த்து தப்பா கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு 10 நிமிஷம் அவங்க கொடுக்குறோம் அப்படின்னா ரயில்வேக்கு வந்து 6 நிமிஷம் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால கரெக்டான டைமிங் வச்சு வேகமா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த சிபிஐடி. ஸோ அதை மட்டும் நிறைய வாட்டி பிராக்டிஸ் பண்ணிக்கோ. இப்ப அதை விட நீங்க பிராக்டிஸ் பண்றது நல்லதுதான். ஓகேங்களா? ஸோ சிபிஐடி ரொம்ப முக்கியம். ஸோ அதை கிளியர் பண்றவங்க டைரக்டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்தது மெடிக்கல் தான். ஓகேங்களா? இதோட உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சரி வாங்க, லாஸ்டா ஒன்னு இருக்கு. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லாம விட்ட பாருங்க. என்னோட எஜுகேஷன் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு மெட்ரிகுலேஷன், அடுத்தது எஸ்எஸ்எல்சி பிளஸ் என்சிவிடி முடிச்சவங்க. என்சிவிடி அப்படின்னா யாரெல்லாம் ஐடிஐ முடிச்சு ரயில்வேல நீங்க இது அப்ரெண்டிஸ் ஆக்ட் அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இதுல எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அவங்க என்னென்னலாம் ட்ரேட் முடிச்சிருக்காங்க அந்த ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஓகேவா? அதே மாதிரி இதை பாருங்க, ரெண்டாவது வந்து மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்சி பிளஸ் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ் இந்த ட்ரேட் மென்ஷன்ட் அபோவ். யாரெல்லாம் மெட்ரிகுலேஷன் பிளஸ் எஸ்எஸ்எல்சி முடிச்சு ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி, அதே மாதிரி மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி படிச்சு ஆக்ட் அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி. இப்போ ரயில்வேல நிறைய ஆக்ட் அப்ரெண்டிஸ்லாம் படிச்சுட்டு வேலை செய்யறாங்க. ஓகேங்களா? அது மாதிரி கோர்ஸ் முடிச்சவங்களாலும் சரி. மூணாவது என்ன அப்படின்னா மெட்ரிகுலேஷன் அது இல்லாம எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ். ஓகேங்களா? டிப்ளமோல என்னென்ன அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல்ஸ். இன்ஜினியரிங் படிச்சவங்களும் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் எடுத்துக்கிறாங்க, டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? இதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். மெயின் திங் பிடபிள்யூபிடி இதுல கிடையவே கிடையாது. ஓகேவா? பிடபிள்யூபிடி இதுல இல்ல. அது மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. யாராச்சும் நீங்க பிடபிள்யூபிடி ஹேண்டிகேப்ட் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஸோ லாஸ்ட் ஒன் வேகன்சி. ஓகேவா? எவ்வளவு வேகன்சி நமக்கு வந்திருக்கு? ஓவராலா 9,970 வந்திருக்கு. ஓகேவா? இதுல ஜெனரலுக்கு மட்டும் 4000 வேகன்சி வந்திருக்கு, அரௌண்ட் 4,000. ஓகேவா? அடுத்தது ஓபிசிக்கு வந்து அரௌண்ட் 2,000 வந்திருக்கு. நமக்கு என்ன வேணும்? சென்னை தானே. சென்னை எவ்வளவு இருக்கு பாருங்க. மொத்தமா எஸ்ஆர் சதன் ரயில்வேல ஜெனரலுக்கு வந்து 155. ஓகேங்களா? ஓபிசிக்கு வந்து 73. ஓவராலா வந்து 362 வேகன்சி இருக்கு. ஸோ நல்லா வைஸா யூட்டிலைஸ் பண்ணுங்க. 362 வேகன்சி. இது மேபி அதிகமாக நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி படிச்சுட்டே இருப்பீங்க. அந்த ப்ரிப்பரேஷன் அப்படியே வச்சுக்கிட்டே இந்த இதையும் நீங்க ஸ்டார்ட் படிங்க. ஸோ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ரொம்ப ஃப்ரீ மைண்டோட போங்க. ரொம்ப வளவலன்ட்டு ரொம்ப போட்டு மண்டை குழப்பிக்காதீங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறன்றது மட்டும் கிடையாது, எந்த அளவுக்கு நீங்க உங்க பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கறதும் சரி, மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதும் சரி, இது எக்ஸாம்ல நிறைய கீ ரோலா இருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் டைம்ல நீங்க படிக்கிறதும் உங்களோட பாடி ரெஸ்ட்டும் ரொம்பவே முக்கியம். ஸோ உங்க மைண்டை கிளியரா வச்சுக்கிட்டு எக்ஸாம்குள்ள போங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அடுத்த இது வரப்போற எல்லா செஷன்லயும் சரி, இந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டடா இருக்க மேத்ஸ் கொஸ்டின், ரீசனிங் கொஸ்டின்ஸ், அதுக்கு ஜிஎஸ் கொஸ்டின் எல்லாமே வந்து கவர் பண்ற மாதிரி வீடியோஸ் கொண்டு போறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அடிக்கடி டெய்லி வந்து வீடியோஸ் வரும். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினா. ஓகேங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.